விவசாயிகள் போராட்டம் டெல்லியில பண்றப்போ வந்து, நீங்க வந்து அந்த அந்த போராட்டம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்க தான் உணவு அ அ அளித்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அட்லீஸ்ட் அன்னைக்கு அவங்க உடுக்க உடையலனா கூட, அவங்க வந்து அப்ப உட்கார்ந்தா கூட உணவு கொடுத்ததுக்கு நெறைய பேர் பாராட்டுனாங்க. நெறைய பேர் இந்த மாரி உள்படாது. இல்ல, இல்ல. அவங்க அவரு திரு ஐயாக்கன்ல இருக்காரு. பெரியவர் ஐயாக்கன்ல அவங்க நெறைய பேர் அங்க போராட்டத்துக்கு போனாங்க. அப்ப வந்து அவரு எங்களுக்கு அங்க தங்குற வசதியெல்லாம் செய்யணும். நீங்க உங்களால முடிந்த உதவிகள செய்யுங்கன்னாங்க. அப்ப நான் எங்க மாவட்ட செயலாளர் மனோகரன்ட்ட சொன்னதும், அவர் போய் அவங்களுக்கு உதவிகள் செய்தாரு. அதெல்லாம் நம்ம ஊர் விவசாயிகள். நான் பிறந்த சோழ மண்டலத்தை சேர்ந்தவர்கள். அவங்கலாம் ட்ரெயின்ல போறாங்க. அங்க போய் தங்கி போராட்டம் பண்ண போறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்க உதவி செஞ்சோம். அத அவரு பெருமையா சொல்லிக்கிறாரு. அவ்வளோதானே தவிர, இது ஏதோ அரசியல் காரணத்துக்காகவோ, ஏதோ அது மாரி எண்ணத்த செய்யல. அவர் பெரிய போராளி அவரு, உங்களுக்கு தெரியும். ஆமா. பெரிய வக்கீல்ங்க அவரு. ம், ம். அவரு ஒய்ஃப் வந்து அவங்களும் லாயர், சிபிஐ லாயரெல்லாம் இருந்தவங்க. ஓ! அவர் அப்படிதான் கோமணம்லாம் கட்டிட்டு திரியிறாருன்னு நினைக்காதீங்க நீங்க. இல்ல, இல்ல. பெரிய வசதியானவர் அவரு. ஆமா. பெரிய வக்கீல் அவரு. அவர் வந்து இதுக்காக அலைய வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவரு அந்த பிஆர் பாண்டியன் வந்து பழைய கம்யூனிஸ்ட் லீடர் பிஆரோட சன் அவரு. ஓ! அதனால உண்மையா யாரோட எங்களுக்கு ஆதரவு, உங்களுக்கு ஆதரவுலாம் கிடையாது. விவசாயிகளுக்கு யார் ஆதரவா இருந்தாலும் அவங்கள விட அவங்க இருப்பாங்க. நாங்க ஆதரவா இருக்கிறதுனால எங்களுக்கு அத உதவியா கேட்கல. நாங்க போறோம். நீங்க டெல்லியில எம்பியாலாம் இருந்தீங்களே, எங்களுக்கு ஏதாவது அங்க சொல்லி தங்குறதுக்கு இடங்கள் ஏற்பாடு பண்ணி குடுங்கன்னு தான் கேட்டார். பணம் கேட்கல. அங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவங்க இருப்பாங்க அப்படின்னு. அடுத்த கேள்வி சுமன் சி. ராமனே கேட்கிறேன். பரவலாக ஒரு கருத்து வந்து உங்க கட்சிக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கிறது தென் தமிழ்நாட்டுல, அதுவும் மதுரையை சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஒரு 5, 6 பாராளுமன்ற தொகுதிகளில் தான் வந்து அதிக செல்வாக்கு. சமீபத்தில் வந்த கருத்து கணிப்புகளும் வந்து கூட உங்களுக்கு அந்த செல்வாக்கு வந்து அதிகமாக அந்த பகுதியில் இருக்கு. வட தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற ரீதியாக தான் கருத்து கணிப்பு வருது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை வந்து அதை மாத்துறதுக்கு என்ன முயற்சி செய்ய போறீங்க? மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அது உண்மை இல்லை. அது ஒரு கருத்து திணிப்பு தான். ஏன்னா அவரே சொன்னாரு சமீபத்துல வந்த கருத்து கணிப்புகள்ல. அதாவது எங்கெல்லாம் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அம்மா அவர்கள் காலம் வரை எங்கெல்லாம் அந்த இயக்கம் மாபெரும் ஆதரவோடு இருந்ததோ, அங்கெல்லாம் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் ஆதரவோடு இருக்கு. திரும்ப அவருக்கு பதில் சொல்லணும்னா, புரட்சித் தலைவர் அவர்கள் மதுரையில தான் அவர் தேர்தலிலே 3 முறை போட்டியிட்ட போய் மதுரையை சுற்றி தான் போட்டியிட்டார். ஒரு ட்ரிப்பு அருப்புக்கோட்டை, ஒரு ட்ரிப்பு மதுரை மேற்கு, இன்னொரு ட்ரிப்பு ஆண்டிப்பட்டி. அந்த மண்டலம், மதுரை மண்டலம் இன்றைக்கு கூட திமுக அங்கேருந்து பயந்துக்கிட்டு, அப்படியே சொல்லலாம் பயந்துக்கிட்டு, 5 தொகுதியை தாண்டி திண்டுக்கல்லேருந்து போல் வால்ட் சாம்பியன் மாதிரி ஸ்டிக்கை ஊடி போய் திருநெல்வேலியில் குதிச்சிட்டாங்க. 5 தொகுதியில் நிற்கல. இவங்க நம்ம அண்ணன்கள், அண்ணாச்சிகள் பன்னீர்செல்வம், பழனிசாமி அண்ணனும், திண்டுக்கல்ங்கிறது உங்களுக்கு தெரியும், அண்ணா திமுகவுடைய ஒரு முக்கியமான ஒரு தொகுதி. பாஸ்டியான் அது. பாராளுமன்ற வேட்பாளராக திரு மாயத்தேவரை நிறுத்தி பூட்டு போட்ட சொத்து அது. அங்கே தலைவர் வந்து 73ல் மாபெரும் வெற்றி பெற்ற இரட்டை இலை சின்னத்தை கண்டெடுத்த தொகுதி அது. அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அம்மாவின் கட்சி, அம்மாவின் ஆட்சி, நாங்கள் தான் பெரிய கட்சி, இவங்க கருத்து கணிப்புலாம் 40%, 50% போடுறாங்களே, அது திண்டுக்கல் தொகுதியே பாமகவுக்கு அந்த தொகுதி சம்மந்தமே கிடையாது. அது வட மாவட்டங்களில் உள்ள கட்சி. அங்கே போய் கேண்டிடேட் கொடுத்துட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. சிவகங்கையை பிஜேபி கொடுத்துட்டாங்க, ராமநாடையும் பிஜேபி கொடுத்துட்டாங்க, விருதுநகரையும் தேமுதிக கொடுத்துட்டாங்க. மதுரையில் ராஜன் செல்லப்பா பையன் நிற்கிறேன்னு சொன்னதுனால அந்த தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பன்னீர்செல்வத்தோட பையன் நிற்கிறதுனால அந்த தொகுதி, இல்லாட்டி அவங்களும் அந்த தொகுதியை விட்டு போயிருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு அவர் நினைக்கிறாரு? அதெல்லாம் புரட்சி தலைவருடைய எஃகு கோட்டையாக இருந்த இடம் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட எஃகு கோட்டையாக இருக்குங்கிறது தவிர வேறு காரணம் கிடையாது. மற்ற பகுதிகளில் இல்லைன்னு சொல்கிறாங்க, போகிறாங்க, வந்தாங்க. இவங்க தயவுசெய்து எங்களோட ஒரு நாள் டூரில் வந்தாருன்னா, அவர் ஒரு நடுநிலையான மனிதனுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வந்தாருன்னா தெரியும் அங்கே எப்படி இருக்குது, மதுரைக்கு போகிறப்ப எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது. இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே இந்த கருத்து கணிப்புகள்லாம் இவங்களுக்கு தெரியும். அவரே கூட சொல்லியிருக்காரு, ஆர்கே நகரில் வந்து கருத்து கணிப்புலாம் பொய்யாயிட்டேன்னு கேட்குறப்ப, அங்கே திமுக டெபாசிட் போணுச்சு, அதனால தமிழ்நாடு ஃபுல்லாக போகுமான்னு கேட்டார். தமிழ்நாடு முழுதாக போதும் இல்லையா, நிறைய இடங்களில் போகக்கூட வாய்ப்பு இல்லையான்னு நான் அவரை கேள்வி கேட்குறேன். ஏன் திருவாரூர் இடைத்தேர்தலை 63,000 வாக்கு வித்தியாசத்தில் திரு கலைஞர் ஜெயிச்ச தொகுதி ஏன் திமுக தேர்தலை அங்கே போட்டியிடாமல் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணி தள்ளி வைக்க அவ்வளோ மாதிரி செஞ்சாங்க? அது மாதிரி ஆர்கே நகரில் அவங்க சொல்கிற மாதிரி திமுக 2016 58,000 வாக்கு வாங்கியிருந்தாங்க அம்மா வைத்துனப்ப. இப்போ நான் நின்னப்போ 29,000 வாக்கு தான், 28,000. அந்த வாக்குலாம் எங்கே போணுச்சுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா? அந்த கருத்து கணிப்புகளால் கண்டுபிடிக்க முடியுமா? அங்கே எனக்கு 28% சொன்னாங்க. கடைசியாக 50% வாக்கு எங்கேருந்து வந்துச்சு?
இந்த கருத்து கணிப்புகள்லாம் அவர் நம்பினார்னா இந்த தேர்தல் முடிவுகளில் அதெல்லாம் தப்புங்கிறத அவரே ஒத்துக்குவார். மே 23 வரைக்கும் வெயிட் பண்ணார்னா தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு வரப்போகின்ற வெற்றியை பார்த்து அவர் அது உண்மை நிலையை உணர்ந்து கொள்வார் என்று நம்புகிறேன். ஸ்ட்ராட்டஜி என்ன? இப்போது மிச்ச மீடியாலாம் முன்ன வந்து நீங்கள் பெரிய ஸ்டாராக டெலிவிஷன் ஸ்டார், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்ககிட்ட ஓடி வந்து இப்போ நீங்கள் அதனாலே நீங்கள் வின் பண்ணிவிடுங்கன்னு ஒரு பயத்திலேயே மிச்ச மீடியாலாம் கொஞ்சம் அப்படி அப்படியே கொஞ்சம் டோன் டவுன் இப்போ பண்ணிடுறேன். ரேஷனில் நீங்கள் ஒண்டி எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சாத்தியக்கூறு யோசிச்சு பார்க்க என்ன ஸ்ட்ராட்டஜி அவர் கேட்குறது? என்னுடைய கிளை கேள்வியாக கேட்குறேன். ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சு? இப்போ தமிழ்நாட்டில் எல்லா அது கடந்த 1.5 ஆண்டுகளாக மக்கள் சந்திப்பு பயணங்கிறது எல்லா மாவட்டங்களும் போயிருக்கேன். இப்போ கடைசியாக மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் நான் கன்னியாகுமரியில் போய் என்னோடய சுற்றுப்பயணத்தை முடித்தேன். 10ஆம் தேதி ஆரம்பித்தாங்கல்ல, பிப்ரவரி முதல் வாரத்தில் திருச்சி, அதற்கு முன்னாடி இங்கே ஜனவரி 20 நான் ஆரம்பித்து பிப்ரவரி 28 வரைக்கும் இடையில ஒரு நாள் கூட நான் எனக்கு ஓய்வு இல்லாமல் சுற்றிருக்கேன். சேலம், ஈரோடு, இவங்க சொல்கிற பகுதி, விழுப்புரம் மாவட்டத்தில் நான் 11 தொகுதிக்குமே நான் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம். மக்கள் கனெக்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அந்த ஊர் பேரை பார்க்காம பார்த்தா எல்லா ஊர்லேயும் அந்த ஆரவாரம் ஆதரவுங்கிறது அது வடக்கு தமிழ்நாடு, தெற்கு தமிழ்நாடு, மேற்கு தமிழ்நாடு, தொண்டை மண்டலம், கொங்கு மண்டலம், பாண்டி மண்டலம், சோழ மண்டலம் அப்படின்லாம் எந்த ஒரு வேறுபாடும் தெரியாது. எல்லா இது வேணா நான் அவருக்கு எல்லா இடத்துலையும் உள்ள அந்த கிளிப்பிங்ஸு அங்கே உள்ள வீடியோ அனுப்புனேன்னா அவர் பார்த்தா ஊர் பேரெல்லாம் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி தான் தமிழ்நாட்டில் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் மக்கள் சொல்லி பேசி வச்ச மாதிரி ஒரே மாதிரி தான் இது வரைக்கும் முடிவு எடுத்துப்பாங்க. அதனால் அவர் ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த முறையும் நடக்கும். அப்புறம் வந்து ஆழி செந்தில் இன்னொரு கேள்வி வச்சுருக்காரு. தமிழ்நாட்டில் கடந்த 2-3 வருஷமாக நிறைய போராட்டங்கள் நடந்தது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதை பற்றி பல கருத்துக்களை நீங்கள் பல சமயங்களில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு போராட்டமாக அதையெல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து பயன்படுத்தி ஒரு பெரிய அலையை வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை நீங்கள் பயன்படுத்தலையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். போராட்ட காலத்தில் இருக்கக்கூடியவங்க வேறையாகவும் கட்சிகள் வேறையாகவும் தான் தமிழ்நாட்டில், எதிர்கட்சிகள் வேறையாகவும் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த போராட்டங்களை எல்லாம் நீங்கள் ஒருங்கிணைக்கிறதுக்கு எது தடையாக இருந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் மக்கள் அங்கே வந்து பாதிக்கப்பட்டு உரிமைக்காகவும், இப்போ ஸ்டெர்லைட் ஆலை மூடணும்னு அங்கே 100 நாளாக அந்த மக்கள் என்ன, அங்கே காற்று மாசுபடுது, வருங்கால சந்ததியே பாதிக்கப்படுது, சுவாசிக்கின்ற காற்றே நஞ்சாகுதுங்கிற பயத்தில் போராடுறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக நாங்களும் போராட்டத்தில் ஆதரவு தெரிவிக்கிறோமா போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம். அதுபோல் விவசாயிகள் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கணும்னு போராடினப்ப உண்ணாவிரதம் இருந்தோம். அவங்க அந்த காவேரி, நம்ம தமிழ்நாட்டில் காவேரி நதி பாயிற கரை ஓர மாவட்டங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம். ஒரே ஒரு இதுதான் அவர் சொல்கிறத, இதை பயன்படுத்தி நாங்கள் அரசியல் லாபம் அடையணும்னு நினைக்கல. மக்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்கணுங்கிறதுனால தான் நாங்கள் ஆதரவாக இருந்தோமே தவிர, அதை கையில் எடுத்து அதன் மூலம் நாங்கள் அரசியல் லாபம் அடையணும்னு நினைக்காத காரணத்தினால அந்த போராட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்து அவங்களுக்காக நாங்கள் போய் போராடினோம். இப்போ நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா அந்த என்எல்சி ஏற்கனவே 50,000 ஏக்கர் லேண்டு எடுத்துட்டாங்க. அதில் இன்னும் 20,000 ஏக்கர் லேண்டு யூஸ் பண்ணாமே இருக்கிறப்ப அந்த புவனகிரி தொகுதி பகுதியில் ஒரு 20 கிராமங்களில் 12,000 ஏக்கருக்கு மேலே லேண்டை அக்யூர் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து அந்த மக்கள் போராடினப்போ நாங்களும் அவங்களுக்காக போய் அவங்களோட சேர்ந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் எதிர்ப்பாக ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்தினோம். நான் இந்த 8 வழிச்சாலை அமைத்து தமிழ்நாட்டை தொழில்துறையில் முன்னேற்றுவேன்னு சொன்னப்போ 5 மாவட்டங்கள் விவசாயம் பாதிக்கப்படுது. நமது திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், அங்கே சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி. திருவண்ணாமலையில் பெரிய ஆர்ப்பாட்டம் விவசாயிகளுக்காக அவங்கள சேர்த்து நடத்தினோம். நீதிமன்ற அனுமதியோடு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த கேட்டோம் அரூரில். ஆனால் நீதிமன்றம் எங்களை மீட்டிங்கே போட்டுங்கன்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆர்ப்பாட்டங்கள் அவங்களுக்காக கண்டன பொதுக்கூட்டம் நடத்தினோம். ஜனநாயக முறையில் அதான செய்யணும். அதுக்காக நம்ம அதை கையிலேயே எடுத்துக்கிட்டு அவர்களை, மக்களை வந்து ரோட்டில் கொண்டு வந்து போராடி நம்ம ஏதோ அரசியல் லாபம் கருத வேணாம். மக்கள் எதையெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவாக நாங்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நாங்கள் அதில் போராட்டம் நடந்தோம். அதுமாதிரி தூத்துக்குடியில் அந்த 13 பேர் இருந்தப்ப எங்கள் இயக்கத்தை தான் மக்கள் அங்கே உள்ளார அலோவ் பண்ணாங்க. அங்கே பெரிய இறுக்கம் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 100 இளைஞர்களை காணவில்லை. நான் மருத்துவமனைக்கு போயிருந்தப்போ இளைஞர்லாம் சொன்னாங்க, சார் நீங்கள் போயிடாதீங்க, எங்கள் நிறைய 100 பேரை காணலை, போலீஸ் சுட்டுரும், நீங்கள் இருந்தீங்கன்னா தான்
அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குலாம் பெயில் எடுங்கன்னாங்க. நாங்கள் இருந்தோம். அங்கே வீடு வீடாக போய் அவங்களுக்குலாம் ஆறுதல் சொன்னோம். அதுக்கப்புறம் காவல்துறை எங்களை எல்லா இடத்துக்கும் நீங்கள் போங்க, ஏன்னா அது ஒரு இருக்க இருந்துச்சு, துப்பாக்கி சூடு நடந்து. அதெல்லாம் வந்து நாங்கள் போனது தான் வீட்லேயே மக்கள் வந்தாங்க. இதை நான் ஏதோ பெருமைக்காக சொல்லலை, ஏன்னா இவர் கேட்கறதுனால சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்குது. 3 நாட்கள் அங்கேயே தங்கி அவங்களோட பார்த்து தான் அங்கே இயல்பு நிலையே திருந்துச்சு. நான் கிளம்புறப்ப அவங்க எஸ்பியும் கலெக்டரையும் பார்த்து, யாரையும் அந்த இதுமே கைது பண்ணியிருக்கீங்களா, யாராவது இல்லீகல் டிடென்ஷன் இருக்காங்களா, அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. நாளையிலேருந்து நாங்கள் 144வே எடுத்துடுறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வந்தேன். அது மாதிரி மக்களுக்காக போராடுறோம். இதில் வந்து அதெல்லாம் திரட்டி ஒன்றாக்கி அதை கையில் எடுத்தால் அது அரசியல் ஆதாயத்துக்கு வந்துருங்கிறது தான் என்னோட நினைப்பு. அவர்களுக்கு உடனிருந்து அதில் போராட்டத்தில் நம்ம பங்கு பெறுறோம். லக்ஷ்மணனே இன்னொரு கேள்வி கேட்குறேன். விஷுவல் மீடியா, சமூக வலைதளங்கள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த முக்கியமான அந்த 10 ஆண்டுகள் நீங்கள் அரசியல் களத்தை விட்டு வெளியில் இருந்தீங்க. அப்படி இருந்த ஒரு நபர் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தீவிர அரசியலுக்கு வந்து இந்த ஓராண்டில், நான் ஒரு பத்திரிகையாளனை பார்த்ததை வச்சு சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களை மிக கணிசமான பேரை உங்களை நோக்கி திரும்ப வச்சுருக்கிறீங்க. அதற்கு காரணம், நான் அறிந்த வரையில் பலரும் சொல்கிற காரணம் உங்களுடைய புன்னகை பூத்த முகம். நிஜமாகவே உங்களுக்கு இயல்பிலேயே இந்த புன்னகை பூத்த முகம்தானா? உங்களுக்கு கோபமே வராதா, இல்லை வர்ற கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறீங்களா? கோபம்லாம் வரும் எனக்கு. சராசரியாக ஒரு மனுஷனுக்கு வந்து கோபம் வரலன்னா தவறு. அது உங்களுக்கு வந்திருக்கா கோபம்? எனக்கு கோபம் வருமே. உதாரணத்துக்கு என் ஒய்ஃபை கிடக்க தெரியும். அவங்க உங்களை மாதிரி சாந்த சுரபியாக தான் இருக்காங்க. அவங்க இல்லை எதுவுமே ஒரு இந்த மாதிரி கோபமே அவருக்கு வராதுன்னு சொன்னா பொய். அது வரும், அது ஃப்ரீக்வெண்ட்டாக வராது, எப்பயோ ரேராக வரும். சாது பிறண்டால் அப்படிப்பாங்கல்ல, கோபம் தான் கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour இருக்கும். அது உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு லீடர் இருக்காரு. நீங்க வாய் சிரிச்சிட்டே இருக்கீங்க. சிரிச்சிட்டே நரசிம்மரா வாய் திறக்கவே மாட்டார், சிரிக்கவே மாட்டார். பட் அவரு ஆண்டு இருக்காரு. எவ்வளவு டைப் ஆஃப் லீடர்ஸ் பார்த்து அவரு இப்போ நல்ல பெரிய இன்டெலெக்சுவல். அவருக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். அதான் 24 மொழிகளில் மௌனதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் அவருடைய. அவர் அளவுக்குலாம் நான் பெரிய ஸ்காலர்லாம் கிடையாது. அவர் சராசரி மனுஷன் தான். எனக்கு கோவம் வருமே. சராசரி மனிதன் அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தையா இருக்கு எனக்கு. அதுதான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட். இல்லை அப்படி இல்லை. நம்மால் பாய்வருங்க. எனக்கு ஒரு லைஃப்பில் இயற்கையாக என்னுடைய அது ஜீனில் இருக்கா இல்லை என்னோட பிளானட்ஸ் காரணமானு தெரியாது. எனக்கு எதுலேயுமே ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கும். அது நான் 8ஆம் கிளாஸ்லேருந்து ஃபாலோ பண்ண ஜெய கிருஷ்ணமூர்த்தி. ஏன்னா அவரை வந்து அனி பேஷண்ட் வந்து வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் லீடராக டிக்ளேர் பண்ணப்போ வேணான்னு தூக்கி போட்டு ஓடி போய் அங்கே கிரிவேஸ் ரோட்டில் உட்காந்துட்டாரு. அதுமாதிரி எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு பெருசாக நம்மளை சந்தோஷப்படுத்துகிற விஷயமா எடுத்துக்கிறதுனால எனக்கு நல்ல ஒரு சாப்பாடு பசிக்குதுன்னு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அது எனக்கு பிரியாணி தான் வேணும்னு இல்லை, எனக்கு 2 இட்லியும் கொஞ்சம் நல்ல சட்னி கொடுத்தாலே போதும். எனக்கு தேவைகள்லாம் எனக்கு அது இட்லி சட்னி நல்லா இருக்கும், அவ்வளோதான். அந்த பசிக்கு அந்த நேரத்தில் வேணும், அவ்வளோதான். பெரிய எதிர்பார்ப்பு ஆம்பிஷன்லாம் எனக்கு உண்மையாக கிடையாது. நான் ரொம்ப பிளாங்காக இருப்பேன். நிறைய பேர் சொல்கிற மாதிரி யுக்தி, இந்த பிளானிங், அதெல்லாம் தேவையில்லை. அறிவுக்கும் வேலை கொடுத்தீங்கன்னா தான் தப்பாக போகும். இன்ஸ்டிங்க்ட் ஃபாலோ பண்ணுங்க. சோல் ஒர்க் பண்ணிச்சுன்னா கரெக்டாக ஒர்க் பண்ணும். சோல் ஒர்க் பண்ணணும், அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு உண்மை அதான். சோல் உங்களை கரெக்ட் தப்பே பண்ணாது. நீங்கள் மூளை இதெல்லாம் கசக்கி புளிகிறப்ப தப்பெல்லாம், நான் அது மூளை வந்து அது நம்ம மனசு மனிதன்ட்டேருந்து வர்றது. சோல் யார்? அது உங்களுக்குள்ளே இப்போ யூகி சேதுக்குள்ளே இருக்கிற அது சோல் யாருன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி அது என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கு வந்து ஒன்று தோணுது, ஒரு சின்ன ஜென் கதை ஒன்று இருக்குது. இந்த டிட்டாச்மெண்ட் சொல்கிறீங்களே, ஒரு பையன் வந்து ஒரு ஜென் மாங்கு துறவிக்கிட்ட போய் ஆர்ச்சரி கற்றுக்கிறான், அம்பு எய்தல் கற்றுக்கிறான். அவர் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறது மிகப்பெரிய துரோணாச்சாரியா மாதிரி ஒரு ஆள். அவர் அவன் போகிறான், ஒரு நீ வந்து இப்போ இல்லை, இன்னும் சிஷன் ஆக முடியாது, இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் ஆகணும், நீ சாத்வீகம் அடையணும்னு. 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஆகி அவனை சிஷியனாக ஏற்றுக்கல. ஏன்னா அவன் ஒழுங்காக அம்பு எய்கிறான், கரெக்டாக பண்ணல, கான்சன்ட்ரேஷனில் விட்டுட்டு போவேன், வேறு தொழில் பார்ப்போன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவர்கிட்ட காலில் வந்துட்டு நான் கிளம்புறேன்னு போகிறான். போகும்போது அந்த அம்பை எடுத்து அவன் ரூமில் வச்சுட்டு போனோம். கடைசியாக ஒரு வாட்டி அடித்து பார்க்கலாமேன்னு பார்த்தா கரெக்டாக புல்ஸே அடிக்கிறான். ஃபஸ்ட் டைம் இன் லைஃப். தூரத்துலேருந்து குருநாத் பார்க்குறாரு, இனி உனக்கு நான் தேவையில்லை, உன்னுடைய அந்த எய்முக்கும் உனக்கும் உள்ள அந்த டிட்டாச்மெண்ட் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நீ இலக்கை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. உங்களோட டிட்டாச்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது கரெக்டாக டு ஹிட் த புல்ஸ் ஐ அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுது. பட் எனக்கு ஒன்றும் அப்படிலாம் ஆம்பிஷன் இல்லை, இலக்கெல்லாம் கிடையாது. அப்போ என்ன சாதனை எதை நோக்கி போகிறீங்க? எதை நோக்கி? ஸோ அது வந்து இயற்கையை நடத்துங்க, நம்மளுடைய தேவை இருந்தால் அதை நடத்த வைக்கும்.
எங்களுக்கெல்லாம் நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரிலாம். எல்லாருக்கும் நடக்கும். நகர்த்தியெல்லாம் நகர மாட்டேங்குது. உங்களுக்கு இயற்கை என்ன Break down ஆன bus நீங்க மாதிரி நினைக்கிறது ஒன்றா இருக்கும், இயற்கை நினைக்கிறது ஒன்றா இருக்கும். அப்போ அது மேலே ராசி அதை பலன் நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் போயிட்டு இருக்க வேண்டியது தானே. அப்படி அது கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு தனியாக வந்து அதுக்கிட்ட நான் ஸ்பெஷலாக கேட்டுக்கிறேன் நானே அட்வைஸ். யோசிப்பேன், எனக்கு எல்லாமே போர் அடிக்கும் எனக்கு ஈஸியாக. இப்போ கூட நான் என்னடா 1 ஹவரில் நைஸாக கிளம்பிடலாமான்னு பார்த்தேன். ஆனால் வந்து பக்தி ஒண்டி எனக்கு போர் அடிக்காது. 5-6 மணி நேரம் கூட உட்காந்து ஓ நான் பூஜை பண்ணுவேன். அது மாதிரி எனக்கு பிடிச்ச சோலுக்கு பிடிச்ச விஷயந்தான் ரொம்ப கண்டினியூ பண்ண முடியும். அது மாதிரி எனக்கு ஒரு வேலைன்னு எடுத்துட்டோன்னா அதை கம்ப்ளீட் பண்ணாமல் அப்போ நாளைக்கு ஆட்சி அமைச்சிட்டு எனக்கு பக்தி தான் பிடிச்சி பாதியில் போயிட்டீங்கன்னா அந்த வேலையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, அதை செய்து முடிக்கணும்ல. இன்னும் இந்த சிரிப்பில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இன்னும் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று நான் யோசிச்சு பார்க்குறேன். நாளைக்கு நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்கலப்பா, நான் என்ன பண்ணுறது, அவங்க காசு கொடுக்கல என்ன பண்ணுறது, அதையும் சிரிச்சுட்டே சொல்லிட்டா அப்படிலாம் போக மாட்டோம்ல, வாங்க விட மாட்டோம்ல. நம்ம மக்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம்ல. அங்கேயும் சிரிச்சுட்டே இப்போ வாங்கி இந்த ஆட்சியை இறக்கணும், துரோகம் பண்ணிட்டாங்க மக்களுக்கு, அதான் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு விட்டாமல் நிற்கிறோம்ல. ஆமாம் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறோம். ஆட்சி அமைச்சவங்கள ஜெயிலில் இருக்கிறவங்களுக்காக துரோகம் பண்ணுறாங்க, அடுத்த கட்டம் மக்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் மேலே போய் அம்மாவுக்கே துரோகம் பண்ணுறாங்க. இவங்களை விடக்கூடாதுன்னு நிற்கிறல்ல. அது தனிப்பட்ட விரோதமோ குரோதமோ கிடையாது, சொத்து சண்டைலாம் கிடையாது. தவறானவர்களை இறக்கி காமிக்கணும். நம்மளால் வந்தவர்கள் தவறானவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை இறக்கி மக்கள் யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்துங்க. தவறு உங்களுக்கு பிடிக்கல, அவங்களுடைய தவறு தான் பிடிக்குது. எனக்கு பழனிசாமி மேலேயே பன்னீர்செல்வம் மேலேயே தனிப்பட்ட விரோதம் தான். எனக்கு கூட சொத்து தகராறு இருக்கா, ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் அந்த சீட்டை கேட்கலையே. அவனு இருந்தால் தான் எங்கள் சித்திட்ட சொல்லி அன்றைக்கி அவங்க ஜெயிலுக்கு போகிற அன்றைக்கி நான் இருக்க முடியுமே, இல்லை அம்மா இறந்த அன்றைக்கே நான் இருக்க முடியுமே. எங்கள் சித்தி தானே, அவங்ககிட்ட கேட்டால் என்ன ஆக்காமல் போய் பன்னீர்செல்வத்தை ஆக்கியிருப்பாங்களா என்ன? அது மாதிரி அவங்க ஜெயிலுக்கு போகிற அன்றைக்கி கூட நான் ஆக்கிட்டு போயிருக்கலாமே. தவறு செய்பவர்கள் டவரில் இருக்கக்கூடாதுன்றீங்க. அது அமர்ந்து விட்டு நீங்க தான் சஜஸ்ட் பண்ணீங்களா? இவர் ஓபிஎஸ் தான் இருப்பாரு, இபிஎஸ் தான் கரெக்ட், நீங்க சஜஸ்ட் பண்ணீங்களா? ஓபிஎஸ்ஸா அவங்க அம்மா இருந்தப்ப கிங் மேக்கரா கிங்கான ஒரு டவுட். நான் ரெண்டுமே கிடையாது. இப்போ வந்து ஜெயிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? மக்கள் வாய்ப்பளித்து என்ன அரசனாக்கினா உண்டு. நானும் அப்படிலாம் நினச்சிக்கிறது இல்லை. நான் கிரீடம் வச்சுட்டுலாம் சில பேர் அலையிற மாதிரிலாம் அலையிறது இல்லை. கிரீடத்துக்காக காத்திருக்கிறதுலாம் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. அது மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் வரணுன்னு தான் வரும். மக்கள் தான் கொடுக்கணும். அது மக்கள் தான் எஜமா. அவங்க நினச்சி உங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்தாதான், இல்லைன்னா எப்படி? அதனால அதே மாதிரிலாம் இல்லை இல்லை, அது மாதிரிலாம் எதிர்பார்ப்புலாம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தானே பயம் இல்லாமல் இருக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ஆம்பிஷன் இருந்தாலும் பயம் வந்துடும்ல, ஐயோ அது நடக்கணும் அந்த பயம். ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்றது, என்னைக்கு ஃபியர் இருக்கும் அன்னைக்கு தான் இன்செக்யூரிட்டி வரும். இன்செக்யூரிட்டி தான் நீ தவறு செய்வாய். இன்செக்யூரிட்டி இல்லைன்னா தப்பே வராது. பட் அன்னைக்கு நாங்கள் சின்னமே இல்லை, சுயேட்சையாக போய் உள்ளார நிற்கிறோம். என்ன சின்னம்? அந்த டிசம்பர் 7ஆம் தேதி போனோம், அங்கே போய் கீழே நிற்கிறோம் ஒரு கட்சியில். அது அம்மா வந்து எனக்கு ரெட்டையில கொடுத்து என்னை அங்கே ஒரு பிரின்ஸ் மாதிரி போய் இறக்குனாங்க பெரிய குளத்தில். கரெக்டாக இல்லையா அவங்க? அதை என்னோட இந்த வெற்றிவேல் இன்றைக்கு எங்களை விட்டு போயிருக்கிற செந்தில் பாலாஜி வருத்தப்பட்டாங்க. என்னென்ன நீங்கள் இந்த 25 பேரில் ஒருத்தராக உட்காந்து இருக்கட்டுப்பா, நம்ம அம்மா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இதில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா ஒன்று சொல்லுவாங்க எப்பயுமே, தலைவர் அவங்கள ஒன்றும் வாரிசாக அறிவிக்காது தான் சரிம்பாங்க, நானாக போராடி தான் வரணும்னு. இப்போ அசம்பிளியில் போய் உட்கார்றப்ப நம்மளுக்கு ஒரு இது இருக்குல்ல, நம்மளா நின்று ஒரு சின்னத்தில் நின்று நம்மளே உழைச்சி வந்திருக்கோம், நம்மளுக்காக அம்மாவோட தொண்டர்களும் பொதுமக்களும் வாக்களிக்கும். அது மாதிரி என்னை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேள்வி இருக்குது அவரோடது. பிரியன், ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை கூறும்போது இந்த அதிமுக என்பது 100 ஆண்டு காலம், எனக்கு பிறகும் 100 ஆண்டு காலம் இருக்கும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் நான் எழுப்ப போகும் கேள்வி என்னென்றால், இன்று கட்சி இன்று இருக்கும் சூழலில் பிளவுபட்டு இருந்தாலும் வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்கும் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் இடைத்தேர்தலுக்கும் பிறகு கட்சியிலும் ஆட்சியிலும் ஒரு மாற்றம் வரும் என்பது அதிமுக தொண்டர்களின் ஒரு நம்பிக்கை. இன்று இருக்கும் அதிமுக தொண்டன் இந்த கட்சி ஒற்றுமையாக இருந்தால்தான் ஜெயலலிதா அவர்களது எண்ணப்படி 100 ஆண்டு காலம் இருக்கும் என்பது அவனது எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கட்சி தேர்தலுக்கு பின்னர் ஒன்றாகும் சூழ்நிலையில் நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை இவர்கள் துரோகம் செய்தவர்கள் நிரந்தரமாக விலக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்று நீங்கள் யாரையாவது விலக்கி வைக்க விரும்புகிறீர்களா? நல்ல கேள்வி. தேர்தல் முடிந்த பிறகு தோற்ற பிறகு உணர்ந்து வந்தால் எல்லாரையும் சேர்த்துக்கிறது, அரவணைச்சு செல்றது தான் திறந்துருக்கும். அதுதான் நல்ல ஒரு தன்மை. அதனால யாருமே தனிப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச அந்த குணம் சொன்னீங்க, மெக்னானிமிட்டி, அதாவது பெருந்தன்மை. அவங்களே உணர்ந்து தவற உணர்ந்து வந்தாங்கன்னா யாரோடையும் நம்ம சேர்றதுல எந்த தவறு இல்லை. பட் உணர்வாங்களாங்கிறது, உணர்வாங்க யார் உணர்வாங்க, உணர மாட்டாங்கிறது
அதனால் அவர் சொல்கிறது நல்ல ஒரு இது கருத்து. உணர்ந்து வந்தால் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். வேற்று முகாம் போனப்போ தான் முகம் என்னன்னு தெரியுது அவங்களுக்கு. பகவான் சிங் இன்னொரு கேள்வி வச்சிருக்காரு, இது வருத்தப்பட முடியாத கேள்வின்னு பார்த்துருவோம். நான் உங்ககிட்ட ஒரு அரசியல் தலைவராக நான் கேட்கல, என்ன மாதிரி ஒரு படித்த என்னுடைய ரொம்ப வயது குறைவான ஒரு இளைஞராக, ஒரு கன்சர்ன் சிட்டிசன். ஏன்னா உங்களை பார்த்தா பல பேரை தான் சொல்கிறாங்க, அவர் இஸ் a வெரி knowledgeable பர்சன் மாதிரி தெரியுது, அவர் ஒரு கன்சர்ன் பர்சனாக தெரியுது, நல்லா எளிமையாக பேசுகிறாரு, தெளிவாக பேசுகிறாருன்ற ஒரு கருத்து இருக்குது. ஆகையால் ஒரு கன்சர்ன் சிட்டிசனாக நான் கேட்குறேன், தேர்தல், ஓட்டு, எலெக்ஷன் அப்படின்னாலே பணம் இருந்தால் தான் முடியும். ஜனங்களுடைய ஓட்டு, ஃப்ரான்ச்சைஸ், எக்ஸசைசிங் ஃப்ரான்ச்சைஸ், இட் இஸ் டிட்டர்மின்ட் பை ஒன்லி மணி பவர், பிரைப் இப்படின்னு சொல்கிறாங்களே, இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஒரு கேடான ஒரு விஷயம் இல்லையா? இது நம்ம அப்படியே ஒரு சரியே போயிட்டு இருக்குமே, இது என்ன பண்ணலாம், இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? மக்கள் என்னென்னா ஒரு கேண்டிடேட்டோடைய திறமை, அந்த பார்ட்டியோட ஒரு உண்மையான ஒரு மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கனால ஒவ்வொரு மேனிஃபெஸ்டோ பார்த்தா அது அடுத்த மேனிஃபெஸ்டோ என்னென்னா, இங்கேருந்து எங்களுக்கு ஓட்டு போட்டால் நேராக உங்களுக்கு மூணில் உங்களுக்கு ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு கிரவுண்ட் பிளாட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு நம்பக்கூடிய விஷயமா இல்லை, நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு உண்மையாகவே நம்ம ஆராய்ச்சி பண்ணி மக்கள் எப்போ ஓட்டு போடுவாங்க, ஒரு நல்ல அரசியல் எப்போ வரும்? மக்கள் தான் முடிவு எடுக்கணும். இப்போ பணம் கொடுக்காம இருந்துட்டா, அப்படி இவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சி பணம் கொடுக்குறாங்கன்னா அதை வாங்காமல் இருந்துட்டாலே அது முடிவுக்கு வந்துடும். நான் தேர்தலில் 99 நின்ன போய் சரி, 2004 நின்ன போய் சரி, ஆர்கே நகரில் நின்ன போய் நான் எதுவும் ஒன்றும் பணம் கொடுக்கல, மற்றவர்கள் கொடுத்து விட்டு எங்கள் மீது பழைய போட்டு தேர்தல் நிறுத்துகிறாங்க. அதேமாதிரி ஆர்கே நகரில் டிசம்பர் மாதம் 2012 நடந்த போய் நான் டோக்கன் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அவர் மூத்த பத்திரிகை எனக்கு தெரியும். இதை பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தை அரசியல்வாதிகள் நிறுத்தினாலே மக்கள் ஒன்று ஏன் பணம் கொடுன்னு கேட்டதில்லை. அதுமாதிரி மக்களும் தங்கள் வாக்குகளை ஒரு நாள் இந்த கொடுக்குற பணத்துக்காக ஓட்டு போடக்கூடாதுன்னு நல்ல முடிவு எடுக்கணும். அதை எடுத்தாலும் அதுக்கெல்லாம் மாற்றம் வரும். அவருடைய கன்சர்ன் கரெக்ட் தான். புரட்சித் தலைவர் ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார், அவங்க 100 ரூபா பணம் ஏதோ ஒரு டைலாக் ஒன்று வருது, பார்த்தேன் நான் அலைபேசியிலலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஒரு நாள் சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, பாக்கி 364 நாள் நீ 5 வருஷமும் நீ பட்டினியாக கிடக்க போகிற, ஓட்டு போகிறப்ப பார்த்து போடுன்னு சொல்லுவார் அவர். அதே மாதிரி மக்கள் அதை சரியாக முடிவெடுக்கணும். இதை மக்களும் அரசியல்வாதிகளும் சரி செய்யணும். நிச்சயம் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோங்கிறத இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலம் அவருக்கு தெரிவிச்சிருக்கோம். எஸ்எம் பாக்கர் இன்னொரு கேள்வி வச்சிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் காலம் தொட்டு ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் கூட முஸ்லீம்கள் என்பவர்கள் கணிசமான மக்கள் ஆதரவு தெரிவித்த நிலை இருந்தது. ஒரு மதசார்பற்ற தன்மை அவர்களிடம் மிகைத்து இருந்தது, யாருக்கும் அச்சப்படாத தன்மை இருந்தது. ஆனால் அவர் இறந்த பின்பு இப்போது முழுக்க மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் முதலமைச்சரே கூட ஆர்எஸ்எஸ்ஸினால் வார்க்கப்பட்டவராக மாறிவிட்டாரோ என்று சொல்கின்ற அளவுக்கு அவருடைய வார்த்தைகளும் அவருடைய செயல்பாடும் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதிமுகவில் அமைச்சர் பதவி வரையிலும் இருந்தவர் நேனார் நாகேந்திரன். அவர் பிஜேபிக்கு மாறியிருந்தால் கூட பரவாயில்லை, அவர் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய உறுப்பினரை விட தெளிவாக அவர் தன்னுடைய வார்த்தைகளை கக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலை மாறிக்கொண்டே இருக்கிறதே. அப்படி என்றால் அதிமுகவிலே மதசார்பற்ற தன்மை வீழ்ந்து கொண்டிருக்கிறதா? அந்த வீழ்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் என்ன நிலை எடுக்கப் போகின்றீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அதுக்காக தான் நான் ஏற்கனவே நிலைப்பாடு எடுத்து தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜகவை எதிர்க்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கோம். மே 23ஆம் தேதியோடு இந்த மாதிரி நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் சுயநினைவுக்கு சரியாயிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எஸ்எம் பாக்கர் இன்னொரு கேள்வி வச்சிருக்காரு. வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் 18 இடங்களிலும் இறைவன் நாடினால் நாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விட்டதென்றால் அந்த 18 பேர்கள் வெற்றி பெற்று விட்டாலே இந்த ஆட்சி கலைந்துவிடும். அந்த 18 பேர்கள் இந்த ஆட்சியை கலைத்த பின்பு
அந்த 18 நபர்களுடைய ஆதரவு என்பது எதிர்க்கட்சிக்கு இருக்குமா, இல்லை என்றால் ஆட்சி கலைப்பது மட்டும்தான் நோக்கமாக இருக்குமா? அதாவது 18 தொகுதியில் 8 தொகுதியில் ஜெயிக்கலனால இந்த ஆட்சி அறுதி பெரும்பான்மை இருக்காது. அதனால் இந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். மீண்டும் தேர்தல் தான் வரும். அதுக்கு ஒரே சொல்யூஷன். இதில் வேற எந்த வித சமரசம் யாரோடும் வைத்துக் கொள்ள மாட்டோம். தினகரன் அப்படின்னாலே அந்த ஓவர் ரைடிங் கேரக்டர் என்னன்னா உங்களுடைய அந்த அந்த சிரிப்புக்கான நீங்கள் கொடுக்குற அந்த வியாக்கியானம் இருப்பாருங்க, அவ்வளோ உண்மை அதில். திஸ் இஸ் கோயிங் டு டேக் யூ வெரி வெரி லாங் வே. ஏன்னா உங்களுடைய நான் பார்க்கும்பொழுது 2-3 விஷயங்கள் உங்களுக்கு ஒன்றா வருது. ஒன்று வந்து பை நேச்சர் நீங்கள் வந்து எதையுமே வந்து உள்ளே எடுத்துக்கிறது இல்லை, ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்காகவே விளையாட்டாக தான் எடுத்துக்கிறீங்க. ஸோ கிருஷ்ணர் மாதிரி விளையாட்டாக தான் எடுத்துக்கிறீங்க எல்லாத்தையுமே, லீலை அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ரெண்டாவது உங்களுக்கு வந்து சுற்றுப்புற அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், ஏன் எல்லா இடத்தையும் விட்டுட்டு நீங்கள் ஏன் வந்து தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா அந்த இடத்துல போய் அவங்களுடைய பர்சனலாக ஏன் ட்ரெயின் ஆனோம், அந்த விஷயத்துக்கான காரணம் என்ன? அது சம் ஸ்டார்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபார் யூ தேர். மூணாவது, இன்றைக்கி இருக்கிற இந்த சுற்றுப்புற சூழல், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழலுக்கு கரெக்டாக லீடர்லெஸ் ரட்டர்லெஸ் அப்படிங்கிற ஒரு அட்மாஸ்பியரில் அவங்க ஆடியன்ஸுக்கு வந்து இவங்க பேசுகிற கொள்கையும் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கலைங்கிறப்போ தாட்ஸும் ரொம்ப ஆர்காயிக்காகவும் மாடர்னாகவும் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச விஷயங்கள் இருக்கும்போது கரெக்டாக நீங்கள் முன்னேறி வைக்கிற வாதமும் நீங்கள் பேசும் தன்மை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது ஐ திங்க் ஒன்ஸ் அகெயின் யூ ஆர் அட் த ரைட் டைம், அட் த ரைட் பிளேஸ், த ரைட் மேன் இஸ் கம்மிங் அப்படின்று எல்லாருக்கும் தோணுது போல் எனக்கும் தோன்றது தான் செய்கிறது. அது வந்து மறுக்க முடியாது. அது தமிழ்நாட்டு மக்கள் என்னை வந்து அவங்க வீட்டு பிள்ளையை நினைக்கிறாங்க, அவங்களில் ஒருத்தரை நினைக்கிறாங்கங்கிறது எனக்கு நல்லாவே உணர்றேன். ஏன்னா நான் எங்கே சென்றாலும் பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் என்னை அவங்களில் ஒருவனாக நினைத்து என்னோட அவங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குவாங்க. என்னை ஒரு அரசியல்வாதியாக பார்க்கிறதை விட அதை தாண்டி அவர்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நிச்சயம் அந்த நம்பிக்கையை நாங்கள் என்றென்றைக்கு நிறைவேற்றுவோம். உங்கள் ஆதரவோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்தையும் நாங்கள் செய்து முடிப்போம் உங்கள் ஆதரவோடு. அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த தேர்தல் களத்திலே எதிரிகளுடனும் துரோகிகளுடன் போராடி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு பெற்று தருவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உள்ளது. டிடிவி தினகரன், த கூல் காய், இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் வந்து அந்த 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 10ஆம் பசலித்தனம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப இன்னசென்ட்டாகும், உண்மையாக பேசி அவங்களுக்கெல்லாம் அது பிடிச்சிருக்கு. ஸோ யூஆர் பிகம் தி ஐகான் ஆஃப் த யூத்துங்க. அவங்க இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நம்ம கும்பலில் கொஞ்சம் வந்திருக்காங்க. தே ஹாவ் சம் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க் யூ. அவங்க கொஞ்சம் கேள்வி கேட்பாங்க அவங்கள்ட்ட. ஹலோ சார், என் பேர் நவீத். நான் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் பிஏ ஜேர்னலிசம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போது இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக நிறைய கருத்து கணிப்புலாம் நடத்திட்டுருக்காங்க. உங்களோட டிடிவி தினகரனுக்கு ஆதரவு கம்மியாக இருக்கிற மாதிரியும், இப்போ லீடிங் பார்ட்டி ஏடிஎம்கே டிஎம்கேக்கு வந்து ஆதரவு நிறைய இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறம் நான் என்னோட இதில் பார்த்தது வந்து ஐம் அ ஃபஸ்ட் டைம் ஓட்டர் சார். நான் வந்து நிறைய மீடியாஸில் உங்களை பார்க்கும்போது என்ன ப்ரெஸ் பீப்புள் வந்து என்ன தான் கான்ட்ரவர்சியாக உங்ககிட்ட கேட்டாலும் ஒரு மூஞ்சி சுளிக்காமல் ஒரு அப்படி கூலாக சில்லாக அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் நீங்கள் தெளிவான ஒரு பதில் சொல்கிறீங்க. அதுக்கு எதாவது செப்பரேட்டாக மெடிடேஷன் இல்லை யோகா அதுக்கு எதாவது அது மாதிரி பண்ணுறீங்களா? சோபா அதான் சொன்னல. அடுத்தது இந்த பத்திரிகை கருத்து கணிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எப்பயும் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு தான் போடுவாங்க. ஃபஸ்ட்டு அமமுகவை போடுறாங்க. அது என்னென்னா அவங்களுடைய கருத்தை மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக. அது கருத்து கணிப்பை விட திரிப்புங்கிறது இந்த தேர்தல் முடிவில் தெரிஞ்சிடும். 6 கோடி வாக்காளர் இருக்காங்க. அதில் 30,000 பேர் சாம்பிள். இது என்ன சாம்பிள் என்னன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்பு அவங்க இதில் வந்துச்சு. இந்த 18 எம்எல்ஏக்கள் பற்றி ஒரு கருத்து கணிப்பு வந்தப்போ ஆண்டிப்பட்டியில் போய் அவங்க இப்போ அதிமுகவில் இருக்கிற ஒரு நிர்வாகியே பேட்டி எடுத்து போட்டு அவங்க தகத்தமைச்சர்களுக்கு எதிராக தானே சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்சி நம்ம ஐடிவிங்கெலாம் போட்டதும் அதை அப்படியே விட்ரா பண்ணிக்கிட்டாங்க. அதுமாதிரி ஆர்கே நகர் தேர்தல் தெரியும். அங்கே மதுசூதன் தான் சிறந்த வேட்பாளர் அப்படின்னு சொன்னாங்க.
எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக போட்டு அப்புறம் பெரிய மனுஷன் பண்ணி 27% போட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்கேயோ போட்டாங்க. கடைசியில் மக்கள் வேறு மாதிரி மாற்றி மார்க் போட்டாங்க. அது வந்து அவங்களுடைய ஆசையாக இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு யார் வரக்கூடாதுங்கிற ஒரு விருப்பம் இருக்கலாம். இப்போ மீடியாங்கிறது ஒரு நம்ம ஜனநாயகத்தில் 4வது தூண். அவங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு கருத்து கணிப்பு நடத்துறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவங்க கருத்துக்களுக்கு வெளியிடுறதுக்கும் எல்லா உரிமை இருக்குது. அது வந்து நடுநிலை என்கிற பேரில் அவங்க செய்கிறாங்க. பட் அது நடுநிலையா இல்லையாங்கிறத மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு தேனி பாராளுமன்ற தொகுதியில் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கும் டிஎம்கே அலையன்ஸுக்கும் ஏதோ 40% போட்டிருந்தாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கேண்டிடேட் பெரியகுளம் அசம்பிளிக்கு போட்ட கேண்டிடேட்டாக போய் நிற்க ஒரு வராமல் மாற்றி போடுறாங்க. இல்லை இப்போ சாதாரணமாக ஒரு கேண்டிடேட்டை போட்டுட்டு அவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு வந்தால் இல்லை அவரே வந்து ஏதாவது ஒரு காரணங்களால் வந்து வேணாம்னு சொல்லுவாங்க. போட்ட கேண்டிடேட் அது ஆளுங்கட்சி கேண்டிடேட்டு அங்கே மறுக்கிறார். அதான் உண்மை. அதான் வேறு கேண்டிடேட் அறிவித்தாங்க. இதே மாதிரி இருக்கிற ஒரு கட்சி ஒரு கூட்டணிக்கு அங்கே 40% போடுறாங்க. அது அவங்க எடுத்த 30,000 பேர் யாருன்னு தெரில நம்மளுக்கு. தமிழ்நாடு முழுவதும் ஒரு தொகுதிக்கு அசம்பிளிக்கு 50 பேரை எடுத்திருப்பாங்க. அது யார்கிட்ட போய் எடுத்தாங்கன்னு தெரியல. இதெல்லாம் மே 23 அது சரியா தவறான்னு மக்கள் வந்து பதில் சொல்கிறாங்க. ஆனால் பெருசாக எடுத்துக்க வேணாம். இது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு இது தொலைக்காட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்னு அவங்களுக்கு தெரியும். எங்கள் தொண்டர்கள் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து எப்படி ஆர்கே நகரில் அதை வந்து வீழ்த்தி அந்த கருத்து கணிப்பை தோற்கடிச்சாங்களோ அது மாதிரி தோற்கடிப்பாங்க. அதான் உண்மை. சார் வணக்கம் சார். என் பேர் முகில் வாஞ்சநாத். நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பிஏ ஜேர்னலிசம் படிக்கிறேன். Sir, first of all, I'm very glad and very I'm honored to ask you questions because I've never seen a politician interact with students, especially in Tamil Nadu. So that's a great thing, and moreover, educated people coming into politics is something very appreciable. So I have one main important questions for you. When Jayalalitha was there, என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து இந்த நிறைய அந்த நதிநீர் இணைப்பு திட்டம்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி 150 மில்லியன் லிட்டர் பர் டே வருங்கிற மாதிரி 2 பிளான்ட்லாம் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க மறைவுக்கு பின்னால் வந்து அது டேக் ஆஃபே ஆகலை. அது ப்ராப்பராக அதை எக்ஸிக்யூட் பண்ணப்படலை. அது ஏன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் திட்டம் அதை கொண்டு வரதுக்கான திட்டம் நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம சென்னையிலே எடுத்துட்டிங்கன்னா வந்து நிறையா சிட்டி பிளானிங் இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா கொண்டு வரப்படுது. எடப்பாடி பழனிசாமி அவரோட அரசே நிறையா கொண்டு வருது. ஆனாலுமே வந்து அதுக்கு ப்ராப்பர் ரீச் கிடைக்கல. ஸோ உங்களோட மேனிஃபெஸ்டோலையும் நான் பார்த்துருந்த போது நீங்கள் அதில் நிறையா மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த ஃபார்மர்ஸ்க்கும் இந்த சிறுதானிய இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப புது இனோவேட்டிவ் இதுவாக இருக்குது, ஸ்கீம்ஸாக இருக்குது. ஸோ இந்த சிட்டி பிளானிங் ப்ளஸ் இந்த வாட்டர் இது ரெண்டுக்கும் உங்களோட வியூ பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன்ஸ் என்ன? நீங்கள் சொல்கிறது டீசாலினேஷன் ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறீங்க. அதை பற்றி நாங்கள் தேர்தல் அறிக்கையில் மேனிஃபெஸ்டோட சொல்லியிருக்கோமே. அது சென்னையில் மற்ற நகரங்களே அதை கொண்டு வருவோன்ட்டு. ஏற்கனவே அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் செயல்படுது. பட் நம்மளுடைய ஸ்கார்சிட்டியை அதை ஃபுல்ஃபில் பண்ணல. அடுத்த ஸ்கீம்ஸ் கொண்டு வராமல் விட்டாங்க அவங்க. நிச்சயம் அதை வந்து மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அதெல்லாம் நாங்கள் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்வோம். Hello sir, I am Fahad, journalism student from Madras Christian College. Sir, 2019 February 14 Jammu and Kashmirல புல்வாமா அட்டாக் நடந்தது சார். 40 soldiers were killed. Indian government stated 40 soldiers plus அடுத்த நாள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. LOC தாண்டி, லைன் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி. இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க 250 to 300 soldiers were killed. பட் பாகிஸ்தானி கவர்மெண்ட் சொன்னாங்க அப்படி யாரும் நோ எனி டெரரிஸ்ட் were killed அப்படின்ட்டு. பட் இது பப்ளிக்கோட வியூ பாயிண்ட்டு மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுறாங்க. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் தட் சார்? இப்போ அது வந்து ஒரு ரொம்ப செக்யூர்டு ஏரியாவில் ஒரு சூசைட் பாம்பர் 300 kg ஏதோ RDXோட வந்து அட்டாக் பண்ணுற அளவுக்கு செக்யூரிட்டி லேப்சஸ் இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு அப்புறம் அதை கோட்டை விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த இடம்லாம் ரொம்ப செக்யூர்டு ஏரியா. அதை அடுத்தது இவங்க போய் தாக்கி 300 பேரை கொண்டதாக சொல்கிறாங்க. அதாவது அவங்க ஒத்துக்கல. அதே மாதிரி இது நிறைய பேர் மக்கள் மத்தியில் என்னென்னா இந்த மத்திய ஆட்சியாளர்களே ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ செய்கிறாங்கங்கிறத ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது.
இது உண்மையான ஒரு தாக்குதல், அது சூசைட் பாம்பராகவே இருந்து பாகிஸ்தான் டெரரிஸ்டாக இருந்திருந்தால் கூட மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை. அதான் உண்மை, நீங்கள் சொல்கிறது அதான். அதனால் இந்த ஆட்சி மாறி மறுபடியும் அதில் ஒரு விசாரணை அமைச்சாதான் உண்மை நிலை தெரிய வரும். வணக்கம் சார், என் பேர் ரிஷிகேஷ், நான் டாக்டர் எஸ்ஆர்எம்லேருந்து வரேன் சார். சார் எனக்கு உங்ககிட்ட 2 questions கேட்கணும் சார். ஃபர்ஸ்ட் திங் இஸ் திஸ் இஸ் எ ஜென்ரல் கொஸ்டின் எல்லா அபவுட் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணும்போது கேண்டிடேட்ஸ் வித் கிரீவியஸ் கிரிமினல் சார்ஜஸ் who have been accused and who have been proven are being selected and contest for the election சார். அந்த மாதிரி இருக்கும்போது வித்தின் த பார்ட்டிஸ் ஷுட் தே ஹாவ் அன் ஒரு சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்து ஷுட் தே செக்ரிகேட் த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அகெயின்? செகண்ட் கொஸ்டின் சார், உங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அறிக்கையில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வந்து மிகவும் இதுவாக கிரீவியஸ் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு. சார், கேன் யூ எக்ஸ்பிளைன் தட்? வில் இட் பி இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் கொண்டு வர மாதிரி செப்பரேட் கோர்ட்ஸ் கொண்டு வந்து செப்பரேட் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து, அண்ட் ஆல்சோ தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் ஃப்ரம் த பாஸ்ட் 3 yearsல வந்து கண்டிப்பாக வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் தட் சார்? அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிரிமினல் கேசஸ் ஒருத்தர் மேலே ஃபைல் பண்ணியிருக்கிறதுனாலே அதுக்கு வந்து இப்போ ஒரு பொலிட்டீஷியன் மேலெல்லாம் ரியலாகவும் கேஸ் இருக்குது, மோட்டிவேட்டட் கேஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று, அதில் வந்து கன்விக்டட் யாரும் எலெக்ஷனில் நிற்க முடியாது. ஸோ அதனால் அது ரூல்ட் அவுட். அடுத்தது வந்து நீங்கள் கேட்டது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதை வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேட் பண்ணுறதுனா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் அதுக்காக ஸ்பெஷல் கோர்ட்ஸ், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் அதுக்கு விரைவாக தீர்ப்பு வர்றதுக்கான வழிகளை பார்த்து அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வாங்கி கொடுக்குறப்ப இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் அப்படிங்கிற சட்ட ரீதியாக அது மாதிரி செய்யணுங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். சார் வணக்கம் சார், என் பேர் பவித்ரா, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரேன். நீங்கள் ஏழை பெண் அனிதா அவங்களோட இறப்புக்கு அப்போது அந்த இரங்கல் தெரிவிக்க போனீங்க. எல்லா தலைவர்களும் போயிருந்தாங்க, ஆனால் எல்லாருமே மாணவி அப்படின்ட்டு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் மகள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அது உங்கள் பண்பா? இல்லை, எனக்கு ஒரே பொண்ணு தான், அது அந்த அனிதாவோட 1 வயசு மூத்த பொண்ணு. அதனால் அது வந்து என் பொண்ணாக நினச்சி தான் அன்பு மகள்னு சொன்னேனே தவிர. ஆஃப்டர் எலெக்ஷன் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாருமே உங்கள் மகன் மகளாக எல்லா மாணவிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா சார்? நிச்சயம் பண்ணுவோம், அதில் என்ன இருக்குது. தேங்க்ஸ் சார். சார், என் பேர் ரம்யா, நான் சைவட் காலேஜ்லேருந்து வரேன், பிபிஏ படிக்கிறேன். என்னோடய கொஸ்டின் என்னென்னா, லாஸ்ட்டாக இப்போ பொள்ளாச்சியில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல சார், நீங்கள் வந்து அதை பற்றி எதுவுமே ஷேர் பண்ணி யார்கிட்டையும் பேசவும் இல்லை, நீங்கள் அதை பற்றி எதுவும் இது பண்ணல. இல்லைப்பா, அப்படின்னா இல்லையா, நாங்கள் அதை வந்து வன்மையாக கண்டித்து நான் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கேன். அதை பத்தாததுக்கு அதில் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டதே நான் தான். ஏன்னா அவங்க சிபிசிஐடி என்கொயரிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணப்போ சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டதே நான் தான். அதுக்கப்புறம் அவங்க அன்றைக்கு ஈவினிங்கே அவங்க சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணாங்க. அந்த பாண்டியராஜன் எஸ்பியை வந்து அவர் எப்படி நீங்கள் முடிவுக்கு வர முடியும், ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் இருக்கிறப்ப அதில் அரசியல்வாதிகள் பின்னணி இல்லைன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஒன்றுமே சொல்ல, நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க. அன்றைக்கே நான் அதில் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டதே நான் தான். அதை வந்து அதுவும் உயர் நீதிமன்ற நீதிபதியோடைய மேற்பார்வையில் நடக்கணும்னு சொன்னது நான் கேட்டேன். நீதிமன்றமே அதை சுமோட்டோவாக அந்த கேஸை எடுத்து சிபிஐ என்கொயரி போடணும்னு சொல்லி கேட்டது. ஹலோ, வணக்கங்க ஐயா, என் பேர் விஷால், நான் ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து ஃபுல்லாக முறைகேடு பண்ணி போஸ்டிங் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு உதாரணமாக 25 out of 25 தமிழ் சப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணாங்க நார்த் இந்தியன்ஸு. இது நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? நம்ம ஏற்கனவே நம்ம மேனிஃபெஸ்டோவில் அது சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் போஸ்டிங்லாம் இப்போ மகாராஷ்டிரா போன்ற நிறைய மாநிலத்தில் 85% வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற சட்டமே இருக்குது. அது மாதிரி இங்கேயும் கொண்டு வருவோம். அது மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ்பெஷலி இந்த ரயில்வே, இதெல்லாம் 80% வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கொண்டு வருவோம்னு நாங்கள் தேர்தலுக்கு கொடுத்துட்டோம். நிச்சயம் உங்கள் ஆதரவோடு நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை நடைமுறைப்படுத்துவோம். வணக்கம் சார், என் பேர் தாமரை செல்வன், நான் பாரத யூனிவர்சிட்டிலேருந்து வரேன்.
என்னோட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஆட்சி சரியில்லை. எந்த கட்சியும் வந்து சரியாக ஆட்சி நடத்தலைன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் எந்த கட்சியும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? எல்லா தொகுதியிலையும் யங்ஸ்டர்ஸ் வந்து நின்று எல்லா தொகுதியிலையும் யங்ஸ்டர்ஸ் ஜெயிச்சா சப்போர்ட் பண்ணுவீங்களா? எந்த வெறுப்பும் இல்லாமல் அவங்கள ஆதரித்து அவங்க கூட சப்போர்ட் பண்ணி இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஒரு மேம்பட்ட நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்லை, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அஸ்ஸாமில் அப்படி தான் மஹந்தாங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் லீடர் அவங்கெல்லாம் சேர்ந்து எலெக்ஷனில் வெற்றி பெற்று சிஎம் ஆனாங்க. பட் அந்த கவர்மெண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகல, மஹந்தாவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. இளைஞராக இருக்கிறது மட்டுமே குவாலிஃபிகேஷன் இல்லை தம்பி. யங்ஸ்டர்ஸ் வரக்கூடாதுன்னோ அப்படி சொல்லலை, யார் வேணாலும் வரலாம், அவங்க தகுதியானவங்களாக இருக்கணும். அவங்க யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் வரணும், முதியவர்களாக இருந்தாலும் வரலாம். யங்ஸ்டர்ஸுங்கிறது மாத்திரமே தகுதிங்கிறது கிடையாதுன்னு சொல்கிறோம். சார், 7 பேரறிவாளன் உட்பட 7 சிறைவாசிகள், அது மட்டும் இல்லாமல் 20 வருடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகள், இவங்களை வச்சு அரசியல் இங்கே நடக்குது சார், அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ நான் என்ன கேட்க வரேன்னு சொன்னால், இதே மாதிரி நீங்கள் வந்து தனிப்பட்ட ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கீங்க, இஸ்லாமிய சிறைவாசிகள் எதிராக நாங்கள் வந்து குரல் எழுப்போம்னு சொல்லி. நீங்கள் அது மாதிரி ஒரு விஷயம் செய்யலைன்னு சொன்னால் உங்களுக்கு வாக்களித்த ஒரு பிரதிநிதியாக நான் என்ன செய்யணும்? இது ஒன்று சார். ரெண்டாவது வந்து பிறக்காத குழந்தைக்கு பெயர் வைத்தது போல அமமுகவோட நிலைமை உள்ளன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவங்க ஆசை இல்லை, ஃபஸ்ட்டு இதுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு போகிறேன். நாங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த அதிமுகங்கிற உரிமைக்கு போராட மாட்டோங்கிறதுக்காக அவங்க சொல்லி பார்க்குறாங்க. அதில் பழனிசாமி பேச்சுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ பதில் சொல்லிடுவாங்க. இன்னும் 7 பேர் விடுதலை, அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறவங்க விடுதலைக்காக நானும் குரல் கொடுத்துருக்கேன். அதுக்கு எங்கள் தேர்தல் அறிக்கையில் கூட அதை நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு மத்திய அரசாங்கத்திடம் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் மூலம் அவர்களையும் விடுதலை செய்ய உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கேன். அதில் என்ன கேள்வி நீங்கள்? இல்லை, அப்படி ஒரு விஷயம் நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு வாக்களித்த ஒரு பிரதிநிதியாக நாங்கள் என்ன செய்யணும்னு நான் கேட்குறேன் சார். எங்களை வெற்றி பெற செய்துட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவின் பிரதமரை நமது தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக தேர்ந்தெடுக்கிற உரிமையும் கிடைத்த பிறகு அது செய்யலைன்னா நீங்கள் அதுக்கு அப்புறம் தான் கேட்க முடியுமே தவிர இப்போயே நீங்கள் கேட்டால் அது எப்படி? நிச்சயம் நீங்கள் என்ன அப்படி கேள்வி கேட்குற மாதிரி வச்சுக்க மாட்டேன், அது நிச்சயம் நிறைவேற்றி தருவோம். நன்றி சார். சீரியஸான மூஞ்சை வச்சுட்டு கேள்வி கேட்டேன், நீங்கள் சிரிச்சிக்கிட்டே பதில் சொல்லிட்டீங்க. இந்த உங்களுடைய அந்த சிரிச்சிட்டே பதில் சொல்கிறது தான் எல்லாரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம். அந்த புன்னகை வந்து பகிர்வு செய்யக்கூடிய ஒரு புன்னகையாக அப்படியே வந்து இட்ஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்மைல். அது இட் இஸ் ஆல்சோ ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா உங்களோட உள்ளுணர்வும் நீங்கள் பேசும்போது அந்த உண்மையை வெளிப்படும் பொழுது ஒரு உண்மையான மனிதர், ஒரு சந்தோஷமான மனிதர், மெசேஜ் ஆஃப் ஹாப்பினஸ், நீங்கள் மகிழ்ச்சியை பரப்பக்கூடிய ஒரு மனிதராகவும் அதைத்தான் வந்து நொந்து போயிருக்கிற மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் அழகாக உங்களுடைய பொன் சிரிப்புடன் எங்களுக்கு பதில் அளித்தமைக்கு, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னமைக்கு மிக்க மிக்க நன்றி. அந்த உங்ககிட்ட இந்த புன்னகை என்ன விலைன்னு நான் கேட்க முடியாது. ஸோ அந்த ஓரளவுக்கு அந்த புன்னகை கொஞ்சம் கடன் வாங்கி நான் அந்த உங்களோட பொன் சிரிப்புக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி அன்வை.